இந்த வாயில போட்டு எதையும் திங்க முடியாதே. கசப்புனா கசப்பு, அப்படி ஒரு கசப்பு. சரி, இந்த மருந்து சாப்பிட்டா என் கை கால்ல ஆறிடுமா? உண்மையா சொல்லுமா, நான் குணமாயிடுவேனா இல்லையா? கேள்வி கேட்கிற கத்தாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியே. ஐயா, உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது, வாயை மூட மாட்டியா? இன்னொரு வாட்டி சத்தம் போட்டு கை கால கட்டி போட்டுருவேன். ஜெனிட்சு, தாஞ்சிரோ, ஐயோ தாஞ்சிரோ, எனக்கு நடந்த கொடுமையை நீ ஏன் கேளுப்பா. நாத்த முடிச்ச 8 கால் பூச்சி என்ன கடிச்சிருச்சுப்பா. அதுவும் கொடூரமான விஷக்கடி. இது தெரியாம அந்த பொண்ணு எப்ப வந்தாலும் என்ன புடிச்சு ஏறின்னு ஏறிக்கிட்டு இருக்காப்பா. ஜெனிட்சு, அது சின்ன கடிதான், அதை விட்டு தள்ளு. சின்ன கடியா? கொஞ்சம் விட்டா நானே சிலந்தியா மாறி இருப்பேன். என் கை கால்ல எல் ஷேப்ல மாறுற மாதிரி ஃபீலிங். அப்புறம் அந்த முராட்டா எங்க போனா? முராட்டான்ல எனக்கு யாரும் தெரியாது. அந்த பன்னி தலைய பக்கத்துல தான் படுத்துட்டு இருக்கான் பாரு. அவன் தொண்டைய புடிச்சு அமுக்குனதுக்கு இந்த குரலாது வருதேப்பா. இவனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னா தெரியல. ஆனா இவனை உரின்னு உரிச்சு கழுத்தெலும்பு நொறுக்கிட்டாங்கன்னு மட்டும் தெரியும். உள்ள இருக்க போட்டியே வெளியே வந்து விழற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பான். அது நிசத்தமாயிடுச்சு. எவனோ புண்ணியவன் நல்ல வேலை பண்ணிருக்கான். இப்ப இவரு எது பேசினாலும் மெலோடியா தான் பேசுவாரு. அதை கேட்டு நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். நல்லா தானடா பேசிக்கிட்டு இருந்த, என்னாச்சு உனக்கு திடீர்னு இப்படி சிரிக்கிற? உனதாண்டா கேக்குறேன். ஐயோ, காலையில மருந்து போட்டனா இல்லையா? அடே டென்ஷன், நீ பாத்தியா? அப்படி போடலன்னா கை கால் விலகாம போயிடும்டா. இல்ல வேணா, என்ன விட்டுருங்க நர்சக்கா. இத குடிங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. என்ன மருந்த சாதாரணமா முழுகிற? உனக்கு கசக்கவே இல்லையா? இல்ல எனக்கு வேற மருந்து, உனக்கு வேற மருந்து கொடுத்திருக்காங்களா? ஐயா தாஞ்சிரோ. ஆமா, யார் இவன்? நான் கூட உங்ககிட்ட கேட்டேனே. என் பேரு முராட்டா. என்னப்பா இது, உன் கை என்னாச்சு? கிட்டத்தட்ட என் கையும் காலும் சிலந்தி போச்சு மாதிரி வளைஞ்சு போச்சு. குட்டையா குட்டையா இருக்கிறதெல்லாம் நீட் ஆகணும்னா ஒழுங்கா மருந்து சாப்பிடு. ஏக்கா, அந்த மருந்த வாயில வைக்க முடியல. அது கசப்போட கடைசி கட்டமா இருக்கும் போல இருக்கு. என்ன விட்டுருங்கக்கா. அந்த மருந்த வாயில வச்சாலே குடல போட்டு புரட்டி வெளியே எடுக்குது. கை வீணா போயிட்டனே. நான் நினைச்ச மாதிரியே நூடுல்ஸா தான் நிக்கிறானுங்க. நான்ப்பா, இன்னைக்கு ட்ரைனிங் எப்படி போச்சு? நான்ப்பா அமைதியா இருக்கீங்க. என்னாச்சுன்னு சொல்லுங்கப்பா. மன்னிச்சுடு, எங்களை எதுவும் கேட்காத. அதெல்லாம் முடியாது. நீங்க என்கிட்ட சொல்லிதான் ஆகணும். ஏன்னா நான் நாளைக்கு உங்க கூட ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன்ப்பா. ஒத்துக்க மாட்டேன். பயமா இருக்கு. எப்பா பேசாம இங்க இருந்து கழண்டுக்கலாம்ப்பா. நீங்க 3 பேரும் கனவோ அப்புறம் என்னையும் இப்ப எதிர்க்க போறீங்க. மன்னிக்கணும், நான் ஒண்ணு சொல்லணுங்க. 2 பேரும் அப்படியே எந்திரிங்க. அதெல்லாம் முடியாது. வாய மூடிக்கிட்டு நான் சொல்றத மட்டும் செய்யுங்களா. வாங்கடா, உங்களை எழுந்து வாங்கன்னு சொன்னா அம்மிக்கல் மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க. என்னடா பண்ற? ஐயோ, நேரா உட்காருங்க. முதல்ல நேரா உட்காருங்க. நீங்க கேவலமானவங்கடா. என்னடா சொன்ன? எதுக்குடா அவனை போட்டு இந்த குத்து குத்துன? ஜெனிட்சு, ஒழுங்கா அவங்கிட்ட மன்னிப்பு கேளுடா. விடு, நான் என்ன பண்றேன் பாரு. விடு. முதல்ல நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேட்டு கதறுங்க. சொர்க்கத்தை
பொண்ணுங்க கூட டீ ஊத்தி விளையாடுறது, பாடி மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுல வேற அந்த பொண்ணுங்க கூட டாக் கேம் விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. உண்மையை சொல்றா, அந்த பொண்ணுங்களை தொட முடியுமா? சும்மாவே பொண்ணுங்களுக்கு புச்சுக்கு நல்லா பெருசா இருக்கும். அவங்க காலுதான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். சும்மா நம்மள தாண்டி போனாலே வாசனால தூக்குண்டா. பொண்ணுங்களை பார்த்தாலே பத்திக்குண்டா. நடமாடு சொர்க்கண்டா. அவங்க என்ன ஏமாத்திட்டீங்களா? விஷயம் தெரியாம பெணாத்திக்கிட்டு இருக்காத. உன்னோட எளியவங்க கிட்ட நீ உன்னை இழந்தனா அதுக்கப்புறம் அத்மாவை அதை அழிச்சிடும், புரியுதா? அட நாசமா போன இனோசுக்கே, இது வரைக்கும் நீ பொண்ணுங்க கூட பழகுனதே இல்ல. நல்லா புரியுதுடா. அதானே காட்டுக்குள்ளேயும் மழைக்குள்ளேயும் காஞ்சு போயிருக்கிறவ நீ. உனக்கு என்னடா தெரியும்? நிறுத்து. நானும் ஒரு பொம்பளை புள்ளையோட பழகி இருக்கேன், அது தெரியுமா உனக்கு? இவர் பெரிய மன்மதனே. போடா வெண்ண வெட்டி பண்ணி தலையா. நானும் உங்க கூட ட்ரைனிங் பண்ணலாமா?